ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, காலிஃப்ளவர்ல ஒரு நல்ல கிரேவி தான் செய்ய போறோம். இதை நம்ம சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் சளி பிடிச்சனால தொண்டை ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம தாளிப்பு பொருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டு, அதுக்கப்புறமா ஒரு 2 வெங்காயம் நல்லா கொஞ்சம் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்குவோம். அதே நேரத்தில் ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கிட்டு நம்ம நல்லா வதங்க விட்டு, அதே சமயத்தில் நமக்கு தேவையானது இஞ்சி பூண்டை விழுதும் சேர்த்து அதை அடி பிடிக்காமல் இருக்கிறக்க லைட்டாக உப்பு ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நல்லா கிண்டிக்கிட்டோம்னா ஓரளவுக்கு அடியில் பிடிச்சிடாது. நமக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது நம்ம எப்பயுமே நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். அதை ஒரு மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன். சிம்மில் வைக்காமையே நான் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்துட்டேன்னா அதனால் லைட்டாக வேறு அடி பிடிச்சிச்சு. சரி, இந்த நேரத்தில் நம்ம தக்காளி ஆட் பண்ணி நல்லா தக்காளி குலைவாக வேக வேக விட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் மிக்சியில் அடித்து உள்ளே ஆட் பண்ண போகிறோம். தனியாக அதை வதக்கியும் எடுத்து வச்சுக்கலாம். நான் தனியாக எதுக்கு தனித்தனியாக ஊற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு நான் எல்லாத்தையும் ஒன்றா பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்காக தனியாக தக்காளி வெங்காயம் அதில் கொஞ்சம் வச்சு அதை மட்டும் கிண்டி விட்டு அதில் காலிஃப்ளவர் ஆட் பண்ணி கிண்ட ஆரம்பிச்சிட்டு, காலிஃப்ளவர் இதோட இன்னும் கொஞ்சம் சின்ன பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அவசரம் செய்யணும் அப்படின்ட்டு நைட் நேரத்தில் செய்ய ஆரம்பிச்சேன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டக்குன்னு உடச்சி போட்டு கையிலே புட்டு போட்டிங்க, கத்தி வச்சு கட் பண்ணாமல் நல்லா கட் பண்ணி போட்டு சுடுதண்ணியில் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா அது ஒரு 10 நிமிஷம் அங்கே ஊற விட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிட்டு இதெல்லாமே செஞ்சுட்டு இதில் போட்டு எடுக்கும்போது நல்லா வந்துருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் அதை எடுத்து வச்சுருந்தோம்ல முன்னாடி, அதை நல்லா அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி உள்ளே ஆட் பண்ணி அதையும் நல்லா கிண்டி விட்டுக்குவோம். கிண்டி விட்டுட்டு நமக்கு பொரியலுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தூள், உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்குவோம். நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால மஞ்சத்தூளை விட்டுட்டு நம்ம நார்மலான மிளகாத்தூள், கரம் மசாலா இதுகளை ஆட் பண்ணி சேர்த்துக்குவோம். இதை நம்ம சப்பாத்தி செஞ்சு அதுக்கு தான் சைடிஷாக பயன்படுத்தணும். என்னமோ தெரியல, 2 பேரும் சேர்த்து செய்யும்போது சப்பாத்தி வேற பக்கம் கறி வந்துடுது. 2 வேலை ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடாது, என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கிற அப்படி இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு சப்பாத்தி இங்கே ஊற்றிட்டு இருக்கேன், அங்கே அடி பிடிச்சிடும். அங்கே போய் கிண்டிக்கிட்டு இருந்தேன்னா எங்கள் சப்பாத்தி கொஞ்சம் ஆயிரும் ஓரளவுக்கு. ஆனால் ரொம்ப அடி பிடிக்கல. 2மே மேனேஜ் பண்ணி நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி எடுத்தாச்சு. நைட்டு 8 மணிக்கு ஆச்சு. பசி பயங்கரமாக பசியில் வேலை பார்த்தாவே பசி ருசி அறியாதுங்கிற மாதிரி என்ன நடந்துச்சுன்னே தெரியல. வேலை விறுவிறுன்னு நடந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எல்லாரும் பார்க்குறீங்க, ஆனால் யாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறீங்க. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.